நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனத்தில் இடம்பெற போகக்கூடிய திரைப்படம் அருள்வான். படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாள் ஆயிடுச்சு. ஸோ இந்நேரம் வலைத்தளங்களில் இந்த படத்தினுடைய விமர்சனத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நாள் தாமதமாக பதிவேற்றம் செய்கிறேன், பொறுத்தருள்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ProcureMind AI transforms procurement with intelligent automation and real-time insights. From AI offer analysis to market intelligence, ProcureMind AI helps teams make faster, smarter decisions with confidence. அருள்வான் திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஒரு மலைவாழ் மக்கள் வாழறாங்க. அவங்க காடர்கள். ஒவ்வொரு இன மக்கள் வாழற மாதிரி காடர்களுடைய மொத்த எண்ணிக்கை இப்போ தற்சமயம் பார்க்கும்போது 2000 மக்கள் தான் இருப்பதாக ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. ஸோ 2000 பீப்புள்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பகுதி, ஒரு மூத்த குடின்னு சொல்லக்கூடிய காடர்கள் வசித்து கொண்டிருக்கக்கூடிய இடம். இங்கே வன அதிகாரியாக ஜான் விஜய் இருக்கார். ஸோ ஜான் விஜய் என்ன பண்ணுறார், ஒரு மானை வேட்டையாடுறார். அந்த மான் இறந்து போயிடுது. இந்த மானை கொன்றது யார் அப்படிங்கிறதுக்கு அவர் அந்த ஊரில் ஒரு மூத்த வயது முதிர்ந்த ஒரு கிராமத்து மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பெரியவர். அவர் முருகர் வேடெல்லாம் போட்டு சாமியாடி மக்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடியவர். அவருடைய மகன் தான் ஆரவ். ஆரவுடைய மனைவி ரம்யா பாண்டியன். ஸோ இவங்களுடைய மகள் கீர்த்திகா, பேபி கீர்த்திகா. ஸோ என்னென்னா, இப்போ இந்த இடத்துல அவரை நீ தான் மான கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறார். அவர் மறுத்து சொல்கிறார். ஸோ இந்த மறுப்புக்கு நீ என்ன பண்ண, ஒரு பேப்பரில் நான் மான கொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கை நாட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜான் விஜய் ஃபோர்ஸ் பண்ண, அவர் பண்ண மாட்டேன்னு மறுதளிக்கிறார். இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய பேத்தி கிருத்திகாவை கூப்பிட்டு, அம்மா இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் என்னென்னா படிப்பு தாம்மா. படிப்பு இருந்திருந்தால் பார்த்தேன், நான் கை நாட்டு வைக்காமல் இன்றைக்கி கை நாட்டாக இருக்க, படித்து பார்த்து இருந்தால் நான் ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுத்து நான் இதை மாற்றி அமைச்சிருப்பேனே. ஸோ நான் படிப்பு இல்லாமல் போனதுனால தான் இந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். இந்த மக்கள் எல்லாருமே படிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. நீ என்ன பண்ணுற, 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம பள்ளிக்கூடம் இருக்குது, நம்ம ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை, நீ அங்கே போய் படித்து பெரிய அளவுக்கு ஒரு கலெக்டர் மாதிரி வரணுமா, இந்த ஊருக்கு பள்ளிக்கூடம் கொண்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு கட்டவரில் கட் பண்ணிவிட்டு தற்கொலை பண்ணிக்கிறார். ஸோ அவர் இறந்து போனதற்கு பிறகு அப்பா அம்மா கிட்ட, ஆரவ்கிட்டையும் ரம்யா பாண்டியன்கிட்டையும் இந்த கிருத்திகா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி, அப்பா நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. அங்கே மாவட்ட ஆட்சியாளராக இருக்கக்கூடிய முத்துவேல் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அருள்நிதியை பார்க்குறாங்க. ஸோ அருள்நிதி கிட்டேருந்து இந்த பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இந்த கிராமத்திற்கு பள்ளிக்கூடம் வரத்துக்காக முயற்சி எடுக்கிறாங்க. 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பகுதியில் போய் படிக்கக்கூடிய கிருத்திகா தன்னுடைய கிராமத்திற்கு பள்ளிக்கூடத்தை கொண்டு வரதற்கு எடுத்த முயற்சி வெற்றி அடைந்ததா, கலெக்டராக இருக்கக்கூடிய அவர் இதற்கான பள்ளிக்கூடத்திற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாரா அப்படிங்கிறத படத்தினுடைய மற்ற கதை. அதுதான் படத்தினுடைய ஒட்டுமொத்தமான திரைக்கதையாக அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆழமான ஒரு பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து இந்த படத்தை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத ஒரு ஒன்லைன் நாட்டாக வச்சுட்டு ஒரு மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கையில் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பேசக்கூடிய படமாக இது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் முத்துவேல் மாவட்ட ஆட்சியாளராக வரக்கூடிய அருள்நிதியை பற்றி பேசணும். அருள்நிதியுடைய முந்தைய படங்கள்லாம் அவருடைய கேரக்டர் படத்தினுடைய கதாநாயகனாக ஃபோர்ஸாக, அதாவது ஒரு சூப்பர் ஹீரோவாக அவரை காட்டிக்கிட்டே வருவாங்க. ஆனால் இத்தனை படங்களுக்கு மத்தியில் அவருடைய நடிப்பு செழுமைப்பட்டுகிட்டே வந்தது இல்லையா? இந்த படத்தில் அருள்வானில் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, மாவட்ட ஆட்சியாளர் கலெக்டராக வராரு. ஒரு கலெக்டர் எப்படி இருப்பாரோ அப்படியே டிப்பிக்கலாக ரொம்ப அப்படியே, அதாவது ஒரு சட்டில்டான ஒரு நடிப்பு அவருக்கு. ஒரு ஹீரோயிசம் இல்லாமல், ஹீரோயிசமா அப்படின்னா சினிமா அப்படிங்கிற தனத்தை கடந்து அருள்வான் படத்தில் அருள்நிதி தன்னை அழகாக ஒரு மாவட்ட ஆட்சியாளராக வடிவமைத்திருக்கிறார் அல்லது தகவமைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே சொல்லணும். நல்ல நடிப்பு அவருக்கு ஜோடிலாம் கிடையாது. படத்தை தூக்கி நிறுத்துகிறார் அப்படி தான் சொல்லணும். அப்புறம் செகண்டில் பார்த்தீங்கன்னா ஆரவ், அவருடைய மனைவி ரம்யா பாண்டியன், இவங்க தான் கதாநாயகியான்னு சொன்னால் கதையின் முக்கியமான கேரக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இவங்களுடைய நடிப்பு, அப்புறம் பேபி கிருத்திகா ரொம்ப அழகாக நடிச்சிருக்காப்புல. அந்த கிராமத்து பெண், மலைவாழ் பெண்ணுடைய அந்த குழந்தைத்தனமான அந்த துடுக்குத்தனமாக பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக பேபி கிருத்திகா கிட்ட நம்மளால் பார்க்க முடியுது. வன அதிகாரியாக வரக்கூடிய ஜான் விஜய் நார்மலாகவே நின்னாவே அவர் அந்த கேரக்டர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நியாயங்களை செஞ்சுட்டு போவார். அந்த நியாயத்தை அவர் செஞ்சிருக்கார். காளி வெங்கட்டுடைய நடிப்பும் அப்படி தான் இருக்குது. காளி வெங்கட் இப்போ கதாநாயகனாக, கதை நாயகனாக மாறியிருந்தாலும் கூட எல்லா படங்களிலும் கதைக்கு என்ன தேவையோ அதை செய்துவிடக்கூடிய மிக வல்லமை வாய்ந்த ஒரு நடிகராக அவர் இருக்கார் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதற்கு பிறகு வேறு யார் நடிச்சிருக்காங்க, விடிவி கணேஷ் நடிச்சிருக்கார்.
இந்த மாதிரியான கதாபாத்திரங்களுக்கு மத்தியில் ஒரு படத்தை அருள்வான் என்கிற ஒரு மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையை ஹைலைட் பண்ணி பேசியிருப்பது இந்த படத்தினுடைய வெற்றி அப்படின்னே சொல்ல முடியும். படத்தினுடைய டெக்னிக்கல் டீமை பற்றி பேசலாம். தொழில்நுட்ப கலைஞர்களாக ஒளிப்பதிவாளராக எம் சுகுமார் ஒரு மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை கடந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அழகை தன்னுடைய கேமராவில் அழகாக பதிவு செய்திருக்கிற சுகுமார் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா மலைவாழ் மக்கள் அப்படின்னா அந்த மலை, காடு, காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அருவிகள் இது இயல்பாகவே ஒரு அழகை கொடுத்துரும். ஆனால் ஒரு கேமராவில் இதையெல்லாம் கேப்சர் பண்ணும் பொழுது அதற்கான விஷயங்களுக்காக பிரத்யேகமான மெனக்கெடல் தேவை. அந்த மெனக்கெடலை எம் சுகுமார் இந்த படத்தில் செய்திருக்கிறார். அருள்வான் படத்திற்கு அவருடைய நியாயம் இப்படி இருக்குது. லாரன்ஸ் கிஷோர் தான் படத்தினுடைய படத்தொகுப்பாளர். வெட்டியும் ஒட்டியும் அழகாக செய்திருப்பதை கடந்து அருள்வானுக்கு என்ன செய்யணும், என்ன கதை இது பேசுது, என்ன கதைக்கு பின்னணியில் இதை ட்ராவல் பண்ணுது, திரைக்கதையினுடைய ஓட்டம் என்ன, கதையினுடைய கதாபாத்திரங்கள் எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் இருக்காங்க, அவங்களுடைய பிஹேவியர்ஸை இந்த எடிட்டிங் வழியாக நம்ம எப்படிலாம் கடத்த முடியும் ஆடியன்ஸுக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக லாரன்ஸ் கிஷோர் செஞ்சுருக்கார். இதற்கடுத்து இந்த படத்தை மிக அழகாக பேச வைத்திருப்பது ஜிவி பிரகாஷ்குமாருடைய இசை அப்படின்னே சொல்லுவேன். ஜிவியுடைய இசை ரொம்ப அழகாக இருக்குது. பாடல்கள், பின்னணி இசையில் மனிதர் அப்படியே ஒரு நம்மளை வேறு இடத்துக்கே கொண்டு போய் சேர்க்கிறாருன்னு சொல்லலாம். ஏன்னா மலைவாழ் கிராம மக்களுடைய வாழ்க்கையில் இசை எப்படி இருக்கணும், அந்த இசைக்கு பின்னணி கருவிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஜிவிகிட்ட கற்றுக்கணும். ரொம்ப அழகாக பண்ணுறார். வர வர ரொம்ப இந்த பக்கம் ஹீரோவாக நடிக்கிறார், இந்த பக்கம் இசைக்கிறார், இந்த பக்கம் பாடுறார். ரொம்ப துருன்னு இருக்கிறார். இன்றைய இளைஞர்களுக்கும் அவர் டஃப் கொடுக்குறார் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஜிவியோடைய இசை இந்த படத்தினுடைய அழகு. அப்புறம் படத்திற்கான ஒட்டுமொத்தமாக கேப்டன் கணேஷ் விநாயகம் அவர் தான் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம். ஏற்கனவே 2021 தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தார். அந்த தேனும் மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் தான். ஆனால் அந்த கதைக்கு அவர் செய்த ஒரு விஷயத்தை தமிழ் சினிமா அப்படியே கோடாம்பக்கம் திரும்பி பார்க்கும் பொழுது யாரா இந்த கணேஷ் விநாயகம் தேடும்போது இத்தனை ஆண்டுகள் சற்று குறைய ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் அருள்வானில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை இன்னொரு கட்டத்திற்கு இருந்தாலும் இதுவும் மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கையை பேசக்கூடிய படமாகவே கொண்டு வந்து சேர்த்திருப்பது கணேஷ் விநாயகத்தினுடைய வெற்றின்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். இந்த படத்தினுடைய மிக முக்கியமான ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா 2000 பேரே இருக்கக்கூடிய ஒரு காடர்களுடைய வட்டத்தில் பேசக்கூடிய ஒரு மொழி காடர் மொழி. இந்த காடர் மொழி இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. அந்த மொழி நம்மளுக்கு புரியாதுன்றதுக்காக சப்டைட்டிலில் போடுறதே இந்த படத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த மொழி எவ்வளவு முக்கியமானது, இந்த மொழி பேசக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ கம்மியாக இருக்குது, ஒரு மொழி அழிந்து விட்டால் ஒரு சமூகத்தினுடைய இனத்தினுடைய பண்பாடு தொலைஞ்சிடும் அப்படிங்கிறத ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயத்தை மிக தெளிவாக காட்சியின் மூலமாக பதிவு செய்திருக்கார். படத்தில் இதை கொண்டு வந்திருக்கிறதுக்காகவே இயக்குனரை பாராட்டணும். அதையும் கடந்து கல்வி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பேசியிருக்கக்கூடிய திரைப்படமாகத்தான் இதை நம்ம பார்க்குறோம். அருள்வான் உண்மையிலேயே அருள்நிதிக்கு இன்னொரு அருமையான திரைப்படமாக வந்திருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. கலெக்டராக வாழ்ந்திருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தில் முழுக்க அருள்நிதி இருக்கிற மாதிரியே ஒரு துணி இருக்கும். ஆனால் படத்தினுடைய கடைசி பகுதியில் தான் அவர் வரார் அப்படிங்கிறதும் அந்த கடைசி பகுதிக்காக முதல் பகுதியிலேருந்து நம்ம காத்திருக்க வச்சுருக்காங்க. அந்த கலெக்டர் வரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அருள்நிதி எப்படி இருப்பார் அப்படிங்கிறத அந்த போஸ்ட்லாம் பார்த்துட்டோம். அஃப்கோர்ஸ் நம்ம படத்தினுடைய கிளிப்லாம் பார்த்துட்டோம், ஸ்னிஃபிக்ஸ்லாம் பார்த்துட்டோம். இருந்தாலும் இந்த படத்தில் பார்க்கும்பொழுது அதற்காக முத்துவேல் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்துக்காக காத்திருக்கிறோம் இல்லையா, அந்த காத்திருப்பை மிக அழகாகவே இயக்குனரும் சரி அருள்நிதியும் சரியாகவே செய்திருக்கிறார் அப்படிங்கிறதை ரொம்ப அழகாக இந்த நேரத்தில் சொல்லிக்கலாம். இந்த படத்தை பற்றி ஏதாவது நீங்கள் கருத்துக்கள் அல்லது விமர்சனங்கள் சொல்லணும் பிரியப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.